பதிலடிவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு தரமான சம்பவமும் செய்யறாங்க. அதாவது இந்த மாதிரி மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நான் மனப்பூர்வமா டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சைன் பண்ணி தர சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அந்த மாதிரி ரோகிணியுமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி முத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த டைம்ல அங்கே எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கும்போது மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பணத்தை ரோகிணிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சைன் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் போர்டு அப்படியே தங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு சைன் போட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அப்படியே என்னடா அந்த பொண்ணு இப்படி விழுந்துருச்சு அப்படின்ட்டு அதிர்ச்சியோட என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இதுவும் ஒரு நடிப்பாக தான் இருக்கு. என்னடி இந்த மாதிரி மறுபடியும் ட்ராமா போட்டுறே இந்த மாதிரி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்திரிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க நிஜமாவே இந்த மாதிரி மயக்கம் மட்டும் தான் விழுந்திருப்பாங்க போல. அப்படி இருக்கும்போது அப்படி இப்படின்னு லாஸ்ட் தண்ணியெல்லாம் தெளிச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வழியாக அந்த மாதிரி ஓரளவுக்கு அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ சுற்றி இந்த மாதிரி என்னாச்சு ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வந்தேன், என்னன்னு தெரியல, அப்படியே தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ட சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயாவை பார்த்தா ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அதாவது நான் வந்துட்டு நிறைய சீரியல் பார்த்துருக்கேன். அதில் இப்படி தான் ஏதாவது ஒரு பொண்ணு மயக்கம் மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கன்சீவா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ரோகிணியுமே கன்சீவா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், மனோஜுக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் நடக்காது. அதுக்கப்புறமா ரோகிணி தான் உங்களோட நிரந்தர மருமக. அதுக்கப்புறமா நீங்க நினைச்ச அந்த பணக்கார மருமகலாம் வரமாட்டாங்க. இந்த ஃப்ராட் பண்ணின மருமக தான் உங்களோட நிரந்தர மருமக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதை கேட்ட விஜயவை என்னடா இப்படி சொல்ற, ஒருவேளை அந்த மாதிரி தான் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.